சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் விஜயா கிட்ட வந்து சிந்தாமணி சொல்கிறாங்க, பாம்பு வந்து இப்படி வீட்டில் வந்துச்சுன்னா அது வந்து கெடுதல், அதனால குலதெய்வ கோயிலுக்கு போய் குடும்பத்தோட சாமி கும்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலையும் சரி தீபாவளி பண்டிகை நம்ம சொந்த ஊர்லேயே கொண்டாடிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து அம்மா எனக்கு இப்போ கடையை விட்டு வர முடியாதுமா அப்படின்னு சொன்ன உடனே டேய் இப்போ வந்தேன்னு வச்சுக்கோயேன் உனக்கு நல்லது இல்லைன்னா உனக்கு கடையே இல்லாமல் போயிடும்டா அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஓகேன்றாரு. இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்து நம்ம விஜயா வந்து ஏமாற்ற பார்த்தாங்கல்ல அந்த லேடிஸ் வந்து வருவாங்க. அப்போ நல்லா இருக்கியம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மீனாவும் வராங்க. அப்போ நான் தான் அந்த ஃப்ரூட் பொக்கே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு லேடிக்கிட்ட வந்து நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்களா அப்பார்ட்மெண்ட், அதுக்கு வந்து ஃப்ரூட் பொக்கே வந்து இவங்களே பூவே இனி இவங்களே போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்தீங்கல்ல அதுக்காக என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க, அங்கேயே நீங்கள் வாங்கிக்கோங்களேன் மேடம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து உங்களே மாதிரி நல்ல மனுஷியை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட அம்மா வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி அந்த பணத்தை சீக்கிரம் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைனா உங்கள் மாமியார்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மனோஜும் வராங்க. வந்தோடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன்ல, அது கல்யாணத்துக்குலாம் நிறைய கிளைண்ட் கேட்பாங்கல்ல, அப்போ அந்த கிளைண்ட் வந்து ரொம்ப ஃபாரினர்ஸ் மாதிரி அந்த பெர்ஃப்யூம் அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு ஒரு 2 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வாயை பொளக்குறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.